வாய திறங்க. நான் என்ன உள்ளே போறேன்? உருட்டாதீங்க, பயமா இருக்கு. படிக்க விட்டு இறங்குங்க, தூங்கிட போறீங்க. மிஸ்டர் வினோத், நம்பவே முடியல. கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு தொலை வழியா மூச்சு வருது, இமைகள் ரெண்டும் படபடக்குது, இருதயம் துடி துடிக்குது, நாடி சரியா இருக்குது, பாடி சரியா இருக்குது, நோய் இல்ல, நொடி இல்ல, இரும்ப தின்னாலும் செரிக்கிற வயிறு, எந்த பொண்ணும் விரும்புற வயசு. இதுக்கு மேலேயும் ஒரு நோய் இருக்குதுன்னா அது நிச்சயமா வெளிநாட்டு நோயாத்தான் இருக்கு. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி லேகியம் ஏதாவது வித்திருப்பான். அதுல தொண்டைதான் சார் சரியில்லை. தொண்டையா? நல்லா தானே இருக்குது. ஐயோ, உங்களுக்கு இல்ல சார், எனக்கு. நான்சென்ஸ். எவன் சொன்னது? ஜேசுதாஸ் மாதிரி சும்மா கணீர்னு இருக்குது. நீங்க பார்ட் டைமா கச்சேரி கூட. வெரி ஃபைன் வாய்ஸ். என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப களைச்சு போயிடுற டாக்டர். ப்ராப்ளம். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு போகணும். ஒரு 4 நாள் தனியா படுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், என் ஒய்ஃபு கூட இப்படித்தான். இந்த மாதிரி நேரத்துல தனியா தான் படுத்துக்குவா. இருட்டா கூட நான் இம்சை பண்றது இல்ல. ஐயோ, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல டாக்டர். கல்யாணத்துக்கு முந்தைய கம்ப்ளைண்டா? இட் இஸ் இல்லிசிட், இல்லீகல், இல்லெஜிட்டிமேட், அன்லாஃபுல், அட்ரோஷியஸ். டாக்டர், அப்படி ஒண்ணு நடக்கல டாக்டர். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஓ, ஐ அம் சாரி. ஐ அம் வெரி சாரி. நீங்க ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் வினோத். எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே ஐ மீன் வயிறு. அதனால நான் சொல்றதை நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்குங்க. கீழா நெல்லி, பாவா நெல்லி, சிறுகீரை, பெருங்கீரை, கண்டங்கத்திரி, காட்டுக்கரணை, ஓரள தாமரை, கும்பக்கோடாலி, குப்பமேனி, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. உடம்பு சும்மா கலகலகலகலன்னு இருக்கும். வினோத், இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல கொத்தவால் சாவடியா? நீங்க ஏன் கொத்தவால் சாவடிக்கு போனோம்? வீட்டு வாசல்லயே கிடைக்குமே. அது இல்ல டாக்டர், இதெல்லாம் இவரு சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப கூட சரியாகல. அப்படியா? இப்படி செய்யுங்களேன். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, டார்ஜிலிங், தேக்கடி, சுருளி, ஏற்காடு, ஆற்காடு, ஏலகிரி, நீலகிரி, ஆனமலை, பரிங்கமலை, இப்படி பல குளுமையான இடங்களுக்கு போய் அங்க இயற்கையோட ஒன்றி 2.5 கலந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? அப்பா, தேங்க்யூ. அவரா சொல்ல மாட்டாரு, நீங்களா கேளுங்க. ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டு. ஒருவேளை இந்த பழக்கத்தினால இருக்குமா டாக்டர்? விசில் அடிக்கிற பழக்கமா? சிறுபிள்ளைத்தனமா இருக்குதே. ஓ, சிகரெட்டா? நோ நோ, எந்த மடைய அப்படி சொன்னது? ஆஸ் எ டாக்டர் நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் ஊட்டிக்கு போறீங்க. அங்க சுத்தமான காத்த சுவாசிக்கிறீங்க. நீங்க எப்பவும் போல சிகரெட்டை பிடிக்கிறீங்க. டாக்டர், டேக் ஒன். ஓ, தேங்க் யூ. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு! கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உம்மா குடுக்குற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. மசிலிச்சு வாங்க, வந்து உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. யோ, ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. என்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை நான் இங்கதான் உட்காருவேன். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங்.
ஏழாவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? விவரம் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற? போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? ஏப்பா அடிக்கிறா? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறிட்டு தாம்பரம்னா கொல்லத்தாயா? தாம்பரம் போறாரா? ஐயா பொட்டி எடுக்காதயா, பொட்டி எடுக்காதயா. தம்பி பொட்டிய பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி. அப்பனாதா. அத்தை அத்தை பாத்துட்டேன். ஐயோ நன்னாரி பையன் வண்டி மாறி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் தானா? இன்னும் போகலடா. நீ வண்டி மாறி ஏறிட்டு என்னைய வாடா லத்திய திங்கறான்னு கேக்குற? பாரு எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி ஒண்ணு என்ன பண்ற பாரு. தெரியாம வச்சிருச்சு அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கட்டி வளைங்க. ஓட விட கூடாது. பொண்ணாதா வாடி. ஓடி. ஓடி. குத்தி அவள. நெவர் இல்ல புவர் இல்ல சார். நம்மலாம் ரிச் சார். டேய் கண்ண எங்கடா? கிளிக்கு ரக்கம் வச்சிச்சு பறந்து பூச்சி. டேய் இந்த டயலாக் எப்படி சொல்லக்கூடாதுடா? எப்படி சொல்லணும்? கிளிக்கு ரெக்கம் ஒடுத்துடுத்து பறந்து முடிச்சுன்னு சொல்லணும்டா. நான் மட்டும் என்னத்த சொன்னேன்? நான் புலியாந்தோப்பு நீங்க போர்ஸ் வாக்கு. ஓ நீ அத சொல்றியா? அது ஒண்ணு இல்லடா. அந்த வக்கீல் அதிகமான சம்பளம் கொடுக்கறன்னு சொல்லிருப்பான். அதனால அவன் போயிட்டான்டா. ஏண்டா நீயாவது ஒழுங்கா இருப்பியா? சார் அது பச்சை கிளி சார், பறந்து பூச்சி. நான் பஞ்சவர்ண கிளி சார், பாதுகாப்பா எப்போ உங்க பக்கத்திலே இருப்பேன். ஆஹா இதே டயலாக் தான் அவனும் பேசினா. ஏண்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக் பேசுறீங்களா நீங்க? நீ அவனுக்கு சம்பளம் கொடுத்துக்க மாட்டே ஓடி இருப்பான். தெரிஞ்சு போச்சா? ஆமா கேஸ் வந்திருக்கா? வகுறது கேஸ் சார். இந்த தொழிலே விவாகரத்து கேஸ்ல தான் ஓடிட்டு இருக்குது. அது எப்பறா கல்யாணம் 10 நாள் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க? நீங்க வேற சார், காலையில கல்யாணம் சாயந்தரம் விவாகரத்து பண்ணிடுறாங்க. அப்படியே சொல்றேன். எப்படியோ நமக்கு பொழப்படம் தான் செத்தாடா. சீக்கிரமா சொல்லு. வந்திருக்கு சார். சார் கூப்பிடுறாரு சார். ஹலோ 10ஆம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறேன். அங்க இருந்து நேரா ஹைதராபாத் அப்படியே டைம் பண்ண செகண்டாபாத். சார் நீங்க ஃளைட் கூட பார்த்தது இல்ல. ஃளைட்டுக்கு அப்ப டிக்கெட் எடுத்தா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உட்கார வரல சார், முடிச்சிட்டு போக வந்திருக்கேன். விவாகரத்து யாருக்கு? உங்க பையனுக்கா உங்க பேரனுக்கா? என்ன பேசாம இருக்கீங்க? இத பாருங்க, விவாகரத்துலாம் இப்ப சர்வ சாதாரண விஷயங்க. காலைல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சாயங்காலம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நான் ஏன் கவலைப்படுறேன்? என்ன நீ கஷ்டப்பட்டியா? உன்னால நான் பட்ட கஷ்டம் இருக்கு. நிறுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? அதானே சார், விவாகரத்து எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு இல்ல, எங்களுக்கு தான். எங்க ரெண்டு பேருக்கு தான். வச்சா சார் ஆப்பு. இந்த வயசுல உங்களுக்கு டிவோர்ஸ் தேவையா? இந்த வயசுல பண்ணாம சாகுபோதா பண்ணுவாங்க. கழுக்கு 20 கிழவனுக்கு 25 வர சனிக்காம சாவர மாதிரி இருக்குங்க. விவாகரத்தை பத்தி பேசுங்க. பேசாம ரா. தொழில் நடந்தா லப்பா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கல. ஓகே 2% கஞ்சமா. ஓகே ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு விவாகரத்து பண்ணி கொடுறேன். 6 மாசமா? சார் முடியாது சார், முடியாது சார். நீ எப்ப வேணும்ன்றீங்க? இன்னைக்கே வேணும் சார். ஏய் கண்டுபிடிச்சடா. இந்த அம்மாவை பார்த்தா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க போல இருக்கு. இவனை பார்த்தா 6 மணிக்கு தூங்குற பார்ட்டி மாதிரியே தெரியுது. ஓகே நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் உட்காருங்க. சார் சட்ட புத்தகத்தை உரிச்சு பார்த்துட்டு உள்ள இடம் இருந்தா கூட்டு உட்கார வச்சுக்குவாரு. போயிட்டு உட்காருங்க. வாடி வாடி. எந்த வயசுல வாங்குறது? ஹலோ சார். சார் இப்ப வந்துடுறேன் சார். சார் இல்லடா பெரிய புள்ளிடா. சார் உங்களை பார்க்க ஒரு அரேபி ஷேக் வந்திருக்கார். வர சொல்லு. சலாம் அலைக்கும். الرسل مخيط ديوتي العسل كمان سلوديا الرسل متطلع كده كون سكلوديا عربية أريه بير چمبلم كراس لك وره سموتة العسل كون سكلوا أفون زلوا أرويو أرو زلا زلا ده وترى كيف سكبا ده لو سيكان تاكيلا ويتلا بدو كي كنتيا لورا جوله جوكه بعد உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டுபிடிச்சிருவோம் போல் இருக்கே. உங்களுக்கு யார் சார் அராபத் தெரியுமா? எந்த அராபத் சார்? பாகிஸ்தான் ஜனாதிபதி அராபத். அவர் பாகிஸ்தான் ஜனாதிபதி இல்ல சார். ஐயோ நீ சொல்ற பாகிஸ்தான் வேற, நான் சொல்ற பாகிஸ்தான் வேற.
முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு முஸ்லீம். நேத்திக்கு தான் அவரும் நானும் லண்டன்ல காபி சாப்பிட்டோம். அவர் செத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சே. ஐயோ, நீ சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற, நான் சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற. நேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், இந்திய பிரதமர். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். रोज बोरा ऐसे तो कहीं ये तो लाभो सिला तो आराम मुश्किल है कब तो मार कर ऐसे उतरा पर चला आराम से लगा होता था उम्मा. ஐயோ, உங்களுக்கு பூட்டோ தெரியுமா? தெரியும், ஆனா பழக்கம் இல்ல. எனக்கும் பழக்கம் இல்லை, எங்க அப்பாவுக்கு பழக்கம். நேத்திக்கு தான் எங்க அப்பாவும் பூட்டோ ஒயின் ஷாப்ல பிராந்தி சாப்பிட்டாங்க. சார், அவர் செத்து போயிட்டார் சார். ஓ பூட்டோ அரா மோராசினிலே மேட்டோ டாப் சிலோ டம்மா ரோஸ்டெல்லோ. ஷேக், என்னாச்சு? ஓ பூட்டோ நேத்திக்கு நல்லா இருந்தாரே, இன்னைக்கு செத்துக்கு போயிட்டாரே. அவர் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சொல்ற பூட்டோ ஆட்டோ டிரைவர் பூட்டோ. ஓ மை காட், உங்களுக்கு யார் போயிட்டா? டாக்ஸி டிரைவர் பூட்டாவா? அத விடுங்க ஷேக், வந்த விஷயம் கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இதுக்காக வந்தேன். சவுத் அரேபியாவிலே நான் 5000 ஒட்டகம் வச்சிருக்கேன். அதை நிறுத்துறதுக்கு நீங்க கட்டிடம் கட்டி தரணும். ஷேக், ப்ளீஸ் ஷேக், ஷேக், ஷேக். ஐயோ, பொரிச்சுல அத சுடு. ஆறுமுகம்? ஆமா, அது வந்து அது வந்து அது யோ யோ ஆறுமுகம், இங்க வாயா, சோம்ல போய் கொன்னிடுவேன். ஆறுமுகம், சாரி பேப்ஸ். யார் இவன்? டெர்மினேட்டர் அர்னால்ட் மாதிரி அசத்துறான். Hi handsome. Hi. That was great. Will you date me? Are you Reza? காலேஜுக்கு புதுசா? Which major are you? நான் யாருக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஏய், இவன் நம்ம காலேஜ் பியூன் கப்பல் டி. ச்சே, இவனை போய் சொல்லிவிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் டி. டியர் யூத்ஸ், இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. இதுங்க மனச பாக்காதுங்க, பர்ஸ பாக்குங்க. காதல பார்க்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கான்னு பாப்பாங்க. வேலண்டைன் கார்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ஆனா கிரெடிட் கார்டை காட்டினா போதும் பின்னாடியே ஓடி வருவாங்க. போட்டுக்குது காக்கி சட்டை, இல்ல வேற திமிர பாத்தீங்களாடி? ஹை ஃபிகர்ஸ், காக்கி சட்டைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஒரு காக்கி சட்டை தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அதே மாதிரி காக்கி சட்டை போட்ட இந்த பியூனும் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஆவடா ஆவ, ஏன் ஆக மாட்டேன்? அமெரிக்கன் பிரசிடென்டா கூட ஆவ. நீ யார்? நீங்க உங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பாத்துக்கிறேனே. ஏன் கேட்க மாட்டேன்? நந்தனா சிக்னல்ல வச்சு இந்த பைக் ஏன்டா திருடிட்டு வந்த? அது பக்கத்துல தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. அவசரத்துக்காக பைக் எடுத்துட்டு வந்தேன். நாங்க சைடுல கலெக்ஷன்ல பிஸியா இருந்தேன்டா. பைக் ஏன் எடுத்துட்டு வந்த? அனாவசியமா கத்தாதீங்க. அவசரமா வர சொல்லி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு, அதான் வண்டி எடுத்தேன். அம்மாவா? சாரி சார், இது ஏன் முதல்லயே சொல்லல? நீ இப்பதானே கேக்குற? சார் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். என்னது, அவருக்கு லூஸ் மோஷனா? இல்ல சார், அவர் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி. பார்க்கலாம். சார், அம்மா இப்ப எங்க சார் இருக்காங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உடுப்பி ஹோட்டல்ல இருக்காங்க. உடுப்பி ஹோட்டல்ல அம்மா என்ன சார் செய்றாங்க? இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார சட்னியா? நீங்க எந்த அம்மாவை சொல்றீங்க? நான் என்ன பெத்த அம்மா மிஸ்ஸஸ் கல்யாணியை சொன்னேன். புடியா அவன. சார், நானே வந்து சரண்டர். யாரோ வராங்க பாருங்க. கரெக்ட்டா சீரியஸா. குட் மார்னிங். உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனா காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது, சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது, இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே? ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள போடுறாங்க, ஆம்பளையா புள்ள போடுறாங்க. ஆமாங்க. பாயிண்ட் இதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே? நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாயை மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள
சாகணுமா 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு 3 துப்பாக்கி 2 கத்தி என்ன சார் கதையை மாத்திட்டீங்க அப்படியே நெரிச்சிடுவேன் வாயை பொத்திட்டு இருக்கிறியா விவரமா விசாரிக்க முடியும் போன வாரம் அப்படித்தான் பூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க அதை சரியா விசாரிக்காதனால நம்ம பூட்ஸ் கடையில போய் நின்னோம் அப்படி ஆயிடக்கூடாதுல்ல நீங்க சொல்லுங்க தம்பி விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு நீ வாயை மூடிட்டு சொல்லுங்க தம்பி சார் நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும் எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை ரொம்ப கஷ்டமாச்சுப்பா ரொம்ப செலவாகுமேப்பா இதுல 10,000 ரூபாய் இருக்கு 10,000 அட்வான்ஸா வச்சுக்கலாம் இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணோம் ப்ளீஸ் சரி நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம் ஆனா 3 கண்டிஷன் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் எது வேணாலும் பண்ணுவோம் எப்ப வேணாலும் பண்ணுவோம் நீ இடையில புகுந்து என்ன எதுன்னு கேட்க கூடாது ஓகே ஓகே இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன் 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும் அத மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும் ஓகே என்னது பயங்கரமா இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க ஓகே என்னால முடியாது எதுவுமே கிடையாது கவலையே படாத ஆமா பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும் ஏதோ கொஞ்சம் இருக்கு என்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சும்மா 10 கோடி இருக்கும் 10 கோடியா பாய்ஸ் கம் ஆன் எலி செக் பண்ணு நோ சிகரெட் நோ சிகரெட் Yes, I am coming. Ellie, engi iru. Follow me. Nana. Boys. Boys, come on. Go, man. சார் சிகரெட் ஒண்ணு இல்ல சார் எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு சிகரெட் ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் ஓகே பாய்ஸ் கேர்ஃபுல் குட் ஈவினிங் சார் வணக்கம் எங்க அந்த லூசி இன்ஸ்பெக்டர் பிளாடி ஃபூல் சார் குட் மார்னிங் சார் மணி 4 குட் ஈவினிங் சொல்லணும் குட் மார்னிங் சொன்னா கூலாவிங் சொன்னேன் சார் உனக்கு ஒரு ஹாட் நியூஸ் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இப்ப எங்க சார் தண்ணி இல்லாத காட்டு இருக்குது எல்லாத்தையும் தான் பிளாட் போட்டு வித்துட்டாங்களே அது மட்டும் இல்ல சார் இப்ப எல்லா பக்கம் தண்ணி பஞ்சம் காமெடியா தொலைச்சிருவேன் சார் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணாதவங்க டிரான்ஸ்ஃபரா அதான்யா வெளியில உள்ளவங்க அதான் சொல்றாங்க நீ ஒண்ணுமே பண்றது இல்லையாமே என்ன சார் சொல்றீங்க தமிழ்ல தானே சொல்றேன் யோ கடந்த 4 நாட்கள்ல உன் ஏரியாவுல 7 ராபரி 3 கொலை நடந்திருக்கு போய் விசாரிக்காம கொரட்டை விட்டு தூங்கிருக்க நீ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லாம ஒரு பத்திரிகைக்காரன் மேலேயே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் நீ என்ன இதா பண்ணிட்டு இருந்த சார் நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க சார் அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சார் நான் வெறும் 7 மணில சார் எரிமலை சார் எரிமலை கிழிச்ச இன்ஸ்பெக்டர் ஆச்சன் பாக்குறேன் இல்ல விழுந்து கடிச்சிருவேன் மூஞ்சியா பாரு யோ இந்த போட்டோல யாரு பாரு ஏய் இது மரிச்சந்திர சார் உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமே திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுனீங்களோ இல்ல சார் இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன் என்னைய திரு முடிக்கிற சார் இந்த ஹரிச்சந்திர கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வரேன்னு சொல்லி எல்லா ஃபைலையும் கவரி வாங்கிட்டு போயிட்டேன் சார் உனக்கு சுய புத்தி கொஞ்சம் கூட கிடையாதா எவனோ ஒரு அனாமதையை வந்து கேட்டா போலீஸ்ல உள்ள தீ கொடுத்துருவியா சார் ஹரிச்சந்திரன் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் சந்தேகப்படுறது ஏன் சார் ஒருத்த வந்து ஒபாமான்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதின்னு இந்த ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவியா லூசு லூசு இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல இந்த ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு ஸ்டேஷன்ல என்னதான் வேலை சார் இந்த ஸ்டேஷன் ஆயா இருக்காளா இருக்காங்க சார் நாளையில இருந்து ஆயா நிறுத்து ஓகே சார் ஸ்டேஷனுக்கு வந்து ஆயா சார் என்னையா சொல்லிட்டு போறாரு இந்த ஸ்டேஷன்ல இனிமேல் கூட்டுறது டீ வாங்குறது உங்களோட டியூட்டி அப்பா இனிமேதான் நிம்மதியே
எரிமலையவே முழுங்கி எப்ப விட்டுட்டு போயிட்டானே இந்த ஏசி. ஏழுமலை என்னடா பண்ண போற? நான் ஏமோத் என்டர்பிரைசஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம் 10 கோடி ரூபாய். அழகான பொண்ணு. இன்னைக்கு நாளைக்கு சாக போற மாமனார் வில்லன் வினோத். இதானே உங்க கதை சுருக்கம்? அடடா, இப்படி ரெண்டு பேரும் கரெக்டா சொல்றீங்க. எங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சந்திர மண்டலத்துல என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே சொல்லுவோம். அது சரி, வினோதை எப்படியாவது சிகரெட் பிடிக்க வைக்கணும். உங்களால முடியுமா? முடியுமாவா? நான் தான் அப்பவே சொன்னேனே, எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சர்ச்சில் இருக்காரு, அவர் 24 மணி நேரம் சுருட்டு குடிச்சிட்டே இருப்பாரு. அவர் சுருட்டு குடிச்சதை நிறுத்தினதே நாங்க தான். எங்களால சிகரெட் பிடிக்க வைக்கவும் முடியும், குடிக்கிறவங்களை நிறுத்தவும் முடியும். ரொம்ப ரீல் விடாதீங்க. சும்மா விட்டு பாக்குறதுதான். அசந்த ஆளை அமைச்சிருவோம். சார், உடனடியா வினோத் சிகரெட் குடிச்சாகணும். கவலையப்படாதீங்க, நாங்க சாதாரண ஆள் கிடையாது. முட்டையை குஞ்சாக்குவோம், குஞ்ச கோழியாக்குவோம். கோழிய குருமாவாக்குவோம். குருமா குருமான்னு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன். சுமார் சார், இதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வினோத் சிகரெட் குடிக்கணும், நான் ஜெயிக்கணும். சரி, ஒரு 20,000 வெட்டுங்க. ஆறுமுகம், உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், கை விட்டுறாதீங்க. கவலையே படாதீங்க, இந்த ஆல்ரவுண்ட் ஆறுமோ யாரையுமே கைவிட மாட்டான். அப்ப நான் வரேன். இப்ப கைய விடுங்க. ஓ சரி. இங்க பாத்தீங்களா? ஏன் சார், ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பளை. போயா, நீ போயா. பாப்பா, என்ன வேணும்? தொழில் பண்ண வந்தேன். புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போனி பண்ண வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. முதல்ல இங்க போனி பண்ணிக்கிறாங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆளை நல்லா கவனிச்சன. வாங்க. கொஞ்சம் இருங்க, சாமான் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ட போடுங்க. எதுக்கு? பார்த்து வாங்க வேண்டாமா? சரி, பார்த்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் 4 இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடா, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். இதுல கொஞ்சம் ஐட்டெக்ஸ் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு ஒரு ஃபாரின் புறா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு? எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னய்யா ரொம்ப பேசுற? பாவி ஹெல்த் கிளப்னு போட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற. இரு உன்னை மேலிடத்துல சொல்லி. யோ, சும்மா குதிக்காதையா. இருட்டினதும் மேலிடமே இங்கதான் வரும், இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ, ஆம்பளை இல்ல பொம்பளை. ஆமா, நீங்க இங்க. ஓ, எஸ், ஆல்ரவுண்ட் ஆறுமுகம் பேசுறேன். என்ன வேணும்? காணாமா? என்ன காணா உங்க வீட்டுல? பாத்திர பண்டம் ஏதாவது காணாமா? கொண்டாட்டியா காணாமா? சந்தோஷப்பட வேண்டியதானையா? அதை கண்டுபிடிச்சு ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற? வையா போன. எஸ், உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா? எம்எல்ஏவை காணாமா? எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதியா? 5 வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு, அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க. முன்னாள் எம்எல்ஏவை காணாமா? அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே. ஐயா போன. எம்எல்ஏவை காணா, மந்திரியை காணா, தலைவியை காணாமனு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லில்லி. ஹலோ,
எஸ். யார் பேசுறீங்க? ஆல் ரவுண்ட் ஆர்வம் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இருந்து தான் பேசுறேன். ஆஹா. பெல் அடிக்குது, பேச மாட்டேங்குது. அடிச்ச பெல் இது. சரி சரி, என்ன விஷயம்? 5 வருஷத்துக்கு முன்னால ஆவடியில ஒருத்தன் குழந்தைய காணாமனு ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைலா? கொண்டு வரேன். என்னமோ இவ பத்த குழந்தை காணாம போன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு போற. என்ன தும்ளே வரல? காணாம போன குழந்தைய 5 வருஷமா தேடுறீங்களா? இந்நேரம் அவங்க 5 குழந்தை பெத்திருப்பாங்க. ஏய், யார்கிட்ட பேச நினைச்சு பேசு. நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். கிழிச்ச பேரு, பெத்த பேரு. ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். ஆல் ரவுண்ட்லயும் கடனை வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன்? கரண்ட் பில்லு பாக்கி, பீச புடிங்கிட்டு போயிட்டான். வீட்டு வாடகை பாக்கி, செவத்த புடிங்கிட்டு போயிட்டானா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மளிகை கடைக்கு பணம் பாக்கி. அவன் என்ன புடிங்கிட்டு போயிட்டான்? நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எப்ப கொடுக்க போற நாக்கையா? கடனை. சும்மா நிறுத்தி. டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல? அவ்வளவு இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது. நீ கொடுக்கற? சரி, அத விடு. பெருசா வெள்ளப்பூன துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நினைச்சு பாத்தியா? இருடி, ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும். அவனை அமுக்கி அவ்வளவு கடனையும் செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல் ரவுண்ட் ஆறுமுகத்துடைய பேக்ரவுண்ட. மார்னிங் குட். மார்னிங் குட். இவனுக்கு எது காணாம போயிருக்கும்? அநேகமா மூளையா தான் இருக்கும். எப்படி சொல்ற? குட் மார்னிங் மார்னிங் குட்னு தலைகீழா சொல்றான். கரெக்ட். வரட்டும், எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம். எஸ், கம்மிங். கம்மிங். கை சின்னதா இருக்கு. துணி பத்தலையா? எலி கடிச்சிருக்கும். இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குது? உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் ஆள் நான் தான். ஐசி. எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க. என்ன வேலைக்கு போச்சு? தொப்பிக்குள்ள இருக்கியா இந்தியா? சார், நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்மால் மேட்டர், முக்கியமான விஷயம். சுத்த லூசா இருக்கான். பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. கொண்டு வரேன். 1 மினிட். கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்க கூடாது. அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க. ஸ்ட்ரா போடலாம்ல? நீங்க ஸ்டாம்ப் வந்து கவர்ல இல்ல ஒட்டுவாங்க. ஓ, ஸ்டாம்ப் இல்ல, ஸ்ட்ரா. 4-5 போடுங்க. 4-5? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரா தான் போடணும். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டாங்க. பாப்பா பேர் என்ன? லில்லி. லில்லி. அதான் ஒல்லியா இருக்குது. சாப்பிடறதுக்கு பருத்து கொட்ட புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு. கரெக்ட். அதாவது ஏலிருந்து இஜெட் வரலாம் இங்கிலீஷ் கத்து தர சொல்றீங்களா? வைட்டமின் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடம்பு புஷ்டியா இருக்கும். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி இருக்கீங்களாக்கும்? தேங்க்யூ. இத எப்படி சாப்பிடுறது? வாயில தான். நீங்கெல்லாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இருக்கிற கலரே ஒண்ணுதான். என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? இல்ல, குழாயில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க. இதுக்கு தான் 4-5 கேட்டது. வரமான ஆளுதான். ஓய்வுது. வாயை விட்டுட்டு கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா தொடங்க. தேங்க்யூ. பாப்பா புடிச்சுக்கா. அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசலாம்னு. தெரியும். என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறது தப்பு. அது இல்ல பாப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நீங்க 2 பேருமே நினைக்கிறது தப்பு. உங்ககிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கிறேன். துப்பாக்கி இருக்க? எதுக்கு? உன்னை சுடுறதுக்கு தான். எந்திரியா? மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு சிஐடியா? தேர விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா? சிஐடி ஏன் நான் சிஐடி ஆக கூடாதா? என்னுடைய கெபாசிட்டி என்ன, பப்ளிசிட்டி என்ன, பர்சனாலிட்டி என்ன? நிறுத்தியா? ஏன் நீயே பிட்பாக்கெட் மாதிரி இருக்க, நீ சிஐடியா? பயா வெளியா? நீ ஆளை பார்த்து எடை போடுற. நான் யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன். மம்பட்டி மில்லியனர்? கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனரா? நான் எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? நான் போயிட்டேன், நீங்க வட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பாப்பா வாட்மா. என்னங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க.
வாங்கண்ணா உட்காருங்க. மல்டி மில்லியனரா டைக்கே துணி இல்லாம அலைகிறான். வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி வேண்டான்னு விரட்டுறிய. இவன் மகாலட்சுமியா? கேடி மாதிரி இருக்கான். நம்ம நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வீட்டு வாடகை, மளிகை சாமான், நம்ம வீட்டு மின்சாரம், இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேள. ஓ, சம்சாரம் அது மின்சாரம். சரி, இவன் சிஐடி பணம் கொடுக்குறாங்கல்ல. வா வா வா. கேளு கேளு. உங்களை மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. என்னங்க பாப்பா, சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா கொண்டாந்துருக்கேன். இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க மட்டும்தான் இல்ல. தம்பி, உன் பேர் என்ன? ஜேம்ஸ். இன்னையில இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட். சக்சஸ் சக்சஸ். கை குத்துக்கா. ஆமா, இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். இதை விட நான் பெரிய ஆயிட்டேன்னா புரூக் பாண்ட். வெரி குட், தேங்க்யூ. குஞ்சிட்டா தாராளமா உட்காருங்க. நல்லி பில்ல சொல்லு. பில்லா எதுக்கு? அட்மிஷன் ஃபீஸ், துப்பாக்கி சூட கத்து கொடுக்கிறதுக்கு, கத்தேரிய கத்து கொடுக்கிறதுக்கு, குதிரை சவாரி கத்து கொடுக்கிறதுக்கு. நிஜமாலும் குதிரையா? பின்ன நானா குனிவேன்? வா, நான் விட்டுடு. இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. 10,004 ரூபாய். 10,004? 4 ரூபாய் நான் சொச்சேன். 10,000 ரூபாய் ஃபீஸ், 4 ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு. இதுக்கு மீட்டர் போட்டீங்க? ஆட்டோவே எவ்வளவு மேலு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாருமே இந்த வித்தியை கத்தியா கொடுக்கல. நான் தான் முதல்ல உனக்கு கத்து கொடுக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10வது மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும். இதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய் வச்சுங்க. அப்ப 5வது மாடியில இருந்து குதி. பரவாயில்ல, பெண்டு கையில. அப்ப நாளைக்கு வந்துரு. நீ தான் என் சிஷ்யன். வித்தையெல்லாம் கத்து கொடுத்துறேன். நாளைக்கும் பணத்தோட வரணும். கரெக்ட். நான் பஸ்ஸுக்கு போறதுக்கு 2 ரூபாய் வச்சுக்கிறேன். இத 2 ரூபாய் வச்சிருக்கியா? கொண்டாங்க. தெரியாதனமா சொல்லிட்டேன். நடந்தே போ, நல்லது உடம்புக்கு. வாக்கிங் போறேன். வெரி குட் ஐடியா. பாப்பா, ஏன்பா? வரட்டுமா? சரிப்பா. யோ, அத வச்சிட்டு போயா. விளக்கெண்ணெய் வாங்கிட்டு. விளக்கெண்ணெய் வச்சிட்டு போயா. லாபம் என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடுங்கண்ணா. 2 ரூபாய் தான் எனக்கா? வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ, இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க, டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க, எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல, எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க, எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. ஏன் பெருசு? என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டானா? ஏண்டா, பொறுத்தையானா இவ்வளவு வண்டியில வச்சிருந்தது? என்ன இந்த கப்பல டிக்கெட் எடுக்காம போயிடலாம் பாக்கீங்களா? உட்கார். பேசிட்டு இருக்கீங்களா? உட்கார். உட்காரியா. இந்தா பெத்த அப்ப அடக்கம் பண்ணாம உட்கார வச்சு கொண்டாரு. நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே, பெத்த உள்ள எப்படி இல்லாமா சொல்றது? பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து என்ன பண்றது? அடே அடே, உன்னை கையெடுத்து கும்பிடுடா. எப்படியாவது கொண்டு போயிரா? இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க. வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டேரியா. குப்பை தொட்டில டேய், சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய், உன்னை கையெடுத்து கும்பிடலாம். தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு. அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயா போ. போலாமா? இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு. வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்ட உனக்கு கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. ஏமா வாயா. நல்ல ஆம்னி பஸ்ஸா போடி. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளடா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க. இல்லையா? கீழே போயிருக்காங்க சார். சீக்கிரம் நேடு.
அத்தாயே, என்ன அங்கிள் எந்த நிலைமையில எப்படி 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 இப்படி நீங்க செய்யறது? இந்த பார் வினோத், எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி ஆயிருக்காது. இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்தாலும் அப்படி அப்படி ஆக முடியாது. டாடி என்ன இது விளையாட்ட பேசிக்கிட்டு? இந்த பாருமா, நீ சொன்னதுக்காக இத தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன். இத பாரு, வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன, தங்கத்துல பூன் போட்டா என்ன? உடுமா, இதெல்லாம் போன கதை. பேச்சு குறைங்க டாடி, ரொம்ப பேசாதீங்க. நானா பேச்ச குறைக்கணுமா? பைத்தியக்கார புள்ள, என் பேச்சுக்காகத்தானே எமனே எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறான். அவன் பாசக்கயத்தை வீசும் போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதுல மயங்கி இன்னொரு தடவை வர்றேன்ட்டு போயிடுறான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? மேடம் நான் என்ன என்ன மேடம் பள்ளன்னுட்டு இன்னொரு தடவை நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா உள்ள அலோ பண்ண மாட்டேன். சார், அந்த டேபிள் சாப்பிட்டீங்களா? இல்ல, அப்புறம் நானே சாப்பிட்டுறேன். ஓகே. நீதி, நேர்மை, உண்மைக்கு புறம்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த எஸ்ஐ ஏழுமலை சும்மா விட மாட்டா. அது முதல்ல நீ நேர்மையா இருக்கேன்னு யோசிச்சு பாரு. யாருது யாருது யாருது? நான் உண்மைக்கு குரல் கொடுப்பேன், கடமைக்கு கை கொடுப்பேன். வாங்கின கடனை முதல்ல திருப்பி குடியா. போய் போன. இந்த எஸ்ஐ ஏழுமலை வெறும் ஏழுமலை இல்ல, எரிமலை. சார், நான் சென்ட்ரல் ஜெயில ஜெயிலரா இருக்கேன் சார். பின்ன உன்னோட கெட்டப்புக்கு சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்க முடியும்? வாட் இஸ் தி மேட்டர்? 10 நாளைக்கு மேல கோச்சிட்டு போற என் பொண்டாட்டிய கூல் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் சார். லீவ் போட்டு காலையில எழுந்துச்சு நான் வாக்கிங் போய் வரதுக்குள்ள என் பொண்டாட்டியோட புது புடவைகள்ல இருந்து, என் பொண்டாட்டியோட பழைய நகை பீரோல வச்சதுல இருந்து சுனாமி வந்து சுட்டிட்டு போன மாதிரி எவனோ ஒருத்தர் லவட்டிட்டு போயிட்டான் சார். நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து சுனாமியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியோட பினாமியா இருந்தாலும் சரி, அவனை சனாமி பண்ணியே தீருவேன். இதனோட கனாமி. என்னையா இப்படி வளர்ற? இப்பெல்லாம் ரைமிங்ல பேசினா தான் எல்லாம் ரசிக்கிறாங்க. அதைத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இந்தா புடி பெட்டிஷன். ஒன்னு உனக்கு, ஒன்னு கமிஷனருக்கு, ஒன்னு திருடனை புடி, இல்லனா உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அத கையில புடி. நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாதே உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. அண்ணா, இத சொல்லிதான் நிறைய பேர் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நான் பொழைக்க வேற வழியே இல்லையா அம்மா? அப்ப நீ பொழைச்சிக்கியா? நில்லுங்க நில்லுங்க. யாரே இவங்கல? யோ, என்னையா? என்ன விஷயம்? ஓம் சுக்லாம் பராய நமக. நகை காணாம போயிடுத்து. யோ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இடத்துல மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுயா. எதை ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த அம்மாவோட 5 பவுன் நகை ஸ்வாகா, இந்த அண்ணாவோட வாட்ச் ஸ்வாகா, இந்த குழந்தையோட கொலுசு மந்திரத்தை சொல்லி உயிர் எடுக்காம முதல்ல பெட்டிஷன் கொடுங்க சாமி. பணமும் ஸ்வாகா, இந்த அண்ணானோட அருணா கயிறு ஸ்வாகா, எல்லாத்துக்கும் மேல அந்த சத்தியோட வெங்கல மணிய அடிச்சு போயிட்டான். தப்பிச்சது என் மணி மட்டும்தான். என்ன சொல்றாரு இவரு? சாமி, நார்மலா தெளிவா சொன்னாலே ஐயாவுக்கு புரியாது. அவர் இதுல கொஞ்சம் வீக். அவருக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேல தெளிவா சொல்ல நம்மால முடியாது. இந்தாங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாரும் கொடுங்கப்பா. கொடுங்கம்மா. இந்தாங்க சார். நீங்க எல்லாம் கவலைப்படாம போங்க. ஐயா எப்படியும் திருடனை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா ஆமா, போங்க போங்க, கண்டுபிடிச்சு. எல்லாரும் வயித்துலயும் பால வாத்தேல். வர்றேன், போயிட்டு வர்றேன். அது நகை கிடைச்சதுன்னா சரி. மனு ஓகே. உள்ள ஏதாவது காந்தி தாத்தா பணம் வச்சுக்கிறியா? காந்தி தாத்தாவா? ஒண்ணுமே புரியல. பணம்னா உனக்கு புரியாதா? புரியல. புரியலதா? ஒண்ணும் இல்லையா? உள்ளேயும் ஒண்ணும் இல்லையா? போ போ போயா போ போ. ஏயா, கவர் சைஸா இருக்கிறான், இவ்வளவு பெரிய மனு கொடுத்துக்கிறான். வெறும் மனு வச்சுட்டு எப்படியே வேலை பாக்குறது? நீங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்கணும். போங்க போங்க, என்னன்னு கேளுங்க. ஐயா கலெக்ஷன்லயே புலியா இருப்பாரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சார், நான் ஃபாதர் பெர்னாண்டஸ் பேசுறேன். நான் எஸ்ஐ ஏழுமலை பேசுறேன். என்னோட புது பைக் நம்பர் கூட வாங்கல, காணா போச்சு சார். நம்பவே முடியலையே. போலீஸ்காரங்க எந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்பிருக்கீங்க? நீங்க கவலையே படாதீங்க.
அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. கண்டுபிடிப்பீங்களா? ஃபாதர், இந்த SI ஏழுமலைகிட்ட புகார் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வண்டியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. வண்டி தன்னால் உங்க வீடு தேடி வரும், வீடு தேடி வரும். நீங்க சொன்ன மாதிரி வண்டி என் வீடு தேடி வந்துருச்சுன்னா ப்ரொமோஷனும் உங்க வீடு தேடி வரும். ஓகே ஓகே. யோ ஹெட் கான்ஸ்டபிள் வாங்கயா, போலீஸ் எல்லாம் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கமான், சீக்கிரம் வாங்கயா. நான் வரேன். மேடம், என்ன விளையாட்டு நடந்திருக்க? திருட்ட பார்த்தா சாதாரண திருட்டா தெரியல. ஒரே நாள்ல கோயில்ல, தெருவுல, சர்ச்சில் இப்படி பல இடங்களில் திருட்டு நடந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பின்னணியில் ஏதோ தீவிரவாதி இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன பண்றீங்க? நம்ம கண்ட்ரோல் இருக்கிற தெருவுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த SI ஏழுமலைகிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாத்துறேன். அதத்தான் நாங்க அடிக்கடி பாக்குறோமே. என்னையா சொல்ற? நீங்க திருடனை கப்புன்னு பிடிக்கிறத பாக்குறோம்னு சொல்ல வந்த. அது அந்த 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 பயம் இருக்கட்டும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்தா? தாடி எல்லாம் வச்சிருக்கிற? சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். அதான் இந்த மாசத்துல மாலை. இப்பெல்லாம் எப்ப வேணா போலாம் சார். அப்படியா? என்ன விஷயம் சாமி? அது ஐயா இன்னைக்கு வந்த பெட்டிஷன் கட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுங்க. பாத்தியா ஐயா? ஆமாங்க ஐயா. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாலும் எவ்வளவு கடமை உணர்ச்சியோடு இந்த தம்பி இருக்காரு. நீங்களும் தான் இருக்கிறீங்களே. செவ்வாய்க்கிழமை லீவுன்னா திங்கக்கிழமையே ஓடி போயிருவீங்க. சரியா சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்தாங்க சாமி. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். பேர் என்னங்க ஐயப்பா? ஹரிச்சந்திரன். எவ்வளவு உசாரா என்கொயரி பண்ண பாத்தியா? அப்படி இருக்கணும் நீங்கெல்லாம். யோ என்னையா மசமசன்ட்டு நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஏழுமலையோட பேரை சொன்னா சுவாமி மலை, மருதமலை, அண்ணாமலை, ஐயப்ப மலை எல்லா மலையும் அப்படியே கிடுகிடு நடுக்கடு. எங்கிட்டேவா சார்? என்னையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சிருந்த உங்க வண்டியை எவனா தூக்கிட்டு போயிட்டான் சார். எரிமலைக்கே நெருப்பா? என் வண்டியவே தூக்கிட்டானா? என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? ஏன்கிட்ட இல்லையா, அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா ஐயா கிளம்பிட்டல்ல. என்ன வண்டி இப்படி வேகமா போகுது? நீதான வேகமா போற? நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. நன்னாரி. ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்துரு. ஆட்டாயா? வா சீக்கிரம் வா. மெதுவா போ சொல்லியா? ஆஹா. நயன்தாரா சீக்கிரம் போலாம். அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலோவா போய் அந்த பிள்ளைகிட்ட வந்துருச்சு. ஐயோ அப்பா, என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்தானே இந்த ஓட்டுறா. அதானே. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படி தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போ சொல்லுவியா? வேணாப்பா, கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போடும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? ஐயா ரைட் ரைட். களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற, ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி, இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு, நயட்டு உச்சாரு, வாங்காசு உச்சாரு, உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? ஏன் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. நீ காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீலுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். என் பேக் அடிச்சு போயிட்டாயா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? ஆனா பாவிகளா தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க என் பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சுட்டு போயிடுறாங்க ஐயா.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யார் அவன்? எங்கிட்டே மச்சினே நீ தம்ம தூண்டு பையன் நீ சட்டசபையில கலட்டா பண்ற மாதிரி ஏன்டா பண்ற? என்ன ஆட்சி பாடுறா? நான் யாரோட ஆள் தெரியுமோ? ஆல் ரவுண்ட் ஆர்மத்துடைய 1-6 ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ். என்ன பயங்கியா? இல்ல யோ என்ன பண்றது வேற பண்ணிட்டு பேசுறியா? உன்னை என்ன பண்றப்ப இல்லையா? கத்தி சைஸ் கூட இல்ல கத்தி தூக்கிறீங்களா? இவ்வளவு கலட்டா தத்தி மாதிரி குஞ்சு கிடைக்கிறீங்களா? புடிச்சுங்க. நான் பொல்லாதவன் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. புடிச்சுக்கோ விடாதீங்க. கை விட்டானே வரேனா? ஐயோ குடிக்கிறானா? ஐயோ வந்துருவேண்ணா. சுமரியா போயா லூசு. கூட்டானா கூட்டானா பாருண்ணா. பாத்தீங்கன்னா பயந்துக்கலாம். டேய் என் கையில மாட்டு பூட்ட 3 4 5 6 கட்டு. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு போறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி. ஏம்மா பாரதி, என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிவிட்ட? உனக்கு அடுத்து 2 தங்கச்சி இருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே, நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு. அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. எப்பா ஆனந்து, நீ தொங்கிக்கிட்டான் போற தொங்கிக்கிட்டான் வர. ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நினைக்குதா? அப்படிப்பா சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். யோ ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா. ஏறி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏறி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயா தெரியுது. படியில ஏறி வாயான்னு சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி பழம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? யோ நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த வண்டி தாயா தானே டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளு. இறங்கு எல்லாம் இறங்கு போ. எப்ப ஆனந்த் சாரிப்பா இறங்கடா போ. இறங்கு வேமா தள்ளு போ. தள்ளு வாங்கி போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். இதுவும் உனக்கு வேணும்னா இந்த வச்சுக்கோ. எதையுமே நேர்மையா கொடுத்தா நமக்கு பிடிக்காது. அது நம்ம தொழிலுக்கே அசிங்கம். இதை அன்பளிப்பா நீயே வச்சுக்க. முத என்ன பிடிச்சாலு நீங்க தான். வரட்டுமா தல? ஐயோ பஸ் அண்ணே ஹோல்ட் ஆன் அண்ணே ஃபைல். ஹலோ அண்ணே ஹோல்ட் ஆன். ஐயோ மாமாவுக்கு 2 மூக்குலயும் புகருதே. என்னடா வினோத், ஆச்சரியமா இருக்கா? மூக்கு வழியா விடுறனா, காது வழியா விடுவேன், வட்ட வட்டமா விடுவேன், விதவிதமா விடுவேன். ஐயோ அது தப்பு மாமா. சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு யாருடா சொன்னது? அது இல்ல மாமா, அப்பா அம்மா கனவுல வந்து திட்டுவாங்க. போடா ஃபூல். உங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே உன்னை என்கிட்ட விட்டுட்டு செத்து போயிட்டாங்கல்ல? ஆமா. இப்போ உனக்கு அப்பா யாரு? நீங்கதான்.
அம்மா யாரு? நீங்க தான். அப்பா அம்மா சொல்றத கேப்பில்ல? நான் தான் அப்பா அம்மா. புடுறா. ஐயோ வேணாம் மாமா. நான் சொல்றேன் ஒண்ணும் பண்ணாத. புடுறா. ஒண்ணும் பண்ணாத. ஆமாண்டா. டேய் உனக்கு மீசை வளரணும்ல, தாடி வளரணும்ல, என்ன போல நீ பெரிய மனுஷன் ஆகணுமா? ஆமா. அப்ப புடி புடி எடுத்துக்கா. புடி. அப்படிதான் புடி புடி. நீர்தான் 6ஆம் வகுப்பு ஆசிரியரோ? நீர்தான் வினோதின் மாமா அவர்களோ? ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர்? வினோதை பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ததாக அறிந்தேன். அதை கேட்க நானே வந்தேன். அவன் செய்த குற்றங்கள் 1ஆ 2ஆ? அப்படி என்ன குற்றம் செய்தான்? பள்ளிக்கூடத்தில் அவன் சிகரெட் பிடிக்கிறான். மற்ற பையன்களையும் சிகரெட் குடிக்க தூண்டுகிறான். என்ன, சிகரெட் குடிப்பது குற்றமா? அதுவும் இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பையன்கள் சிகரெட் குடிப்பது குற்றமா? நிச்சயமாக. உறுதியாக? கண்டிப்பாக. யோ கம்முனு கிடையா. அவன் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு தர? நானே தரேன். அவன் குடிக்கிறான், நானே கவலைப்படல, நீ யாரே கேட்கறதுக்கு? ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு வாத்தியார் சொல்றது தப்பாயா? அதெல்லாம் பேசாத. அவன் படிப்புல ஏதாவது குறை இருந்தா நீ அவனை என்ன வேணா செய். அவன் பர்சனல் மேட்டர்ல ஏதாவது தலையிட்ட நடக்கிறதே வேற. என்னதாயா நடக்கும்? உன்னை நடக்க முடியாம பண்ணிடு. நீ நடடா. இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். 1000 ரூபாய் பந்தயம். 2000 ரூபாய் பந்தயம். 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான். 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய் உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா. உனக்காக கூட்டத்தெல்லாம் விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா. நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அங்க பாருங்கண்ணே. அதான் மேல உட்கார்ந்துக்கான ஒருத்தன். மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னான். குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே. அவன் குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? ஏண்டா ஒருத்தன் சாருக்கு மேல நிக்கிட்டு இருக்க, அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷனானீங்க? அண்ணே அவன் செத்த என்ன போயிச்சு அண்ணே. பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குற்றம் ஒன்னே கொண்டுருவேன். இரியா அண்ணே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாவறான், வாங்க போலாம். உசுரா மனுஷன் உசுரு நில மதிக்க முடியாது. போனா வராது. டேய் தம்பி என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே. அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானே, அப்பாட்டியா இருந்தானே, தடுத்தானே உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் சாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாகலைன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்தா கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்தா கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகர செத்துருவேன்ல. சரி கழுத்து அறுத்து சாகலைன்னா? இந்தா விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சும் சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும். வேணானே, சொல்றத கேளு, வந்துருனே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரச்சனா வெடிச்சிருமியா? எது வெடிக்குமா? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு. 10-15 நாள்ல சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஏய் சார், ஒண்ணே இல்ல. ஏய் அந்த 10 நாட்கள் எடுத்துட்டு வா. அப்பா அம்மா.
சார் இத படிக்க 1 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஆகும் சார். சின்ன புஸ்தகமா இருந்தா பரவாயில்ல. பாட்டு புஸ்தகம் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இது என்ன பிளாட்ஃபார்மா? சார் ரொம்ப சின்னதா இல்ல, கொஞ்சம் பெருசா கொடுங்க. ஏய் இவங்கள கூட்டி கொண்டுட்டு போய் காட்டு. சரி வாங்க வாங்க. எல்லாம் புக்கு தான். எவ்வளவு புக்ஸ் இருக்குல்ல? படிச்சு எப்படியாவது தெரிஞ்சிடணும். முயற்சி பண்ணணும். சிகரெட்டை நிறுத்த சின்ன சின்ன வழிகள். பீடி ஒரு கேடி. குவிட் ஸ்மோக்கிங். ஸ்மோக் டிராகன். இந்த புக் பாருங்களேன். How to stop smoking. மயில்வாணன். மயில்வாணன். இது பாரு. புகைப்பது கலையா கொலையா? மயில்வாணன். இந்த புக் பாருங்களேன். இது கூட மயில்வாணன். அது பாரு. இது மயில்வாணன். ஆமா. ஸ்மோக் டிராகன் பாரு, இங்கிலீஷ்ல எழுதி இருக்காரு. மயில்வாணன் தான். see this one here. இது கூட. இது பாரு. குவிட் ஸ்மோக்கிங். இது பாரு. இது மயில்வாணன். ஆமா. இந்த புக்க பாரு மயில்வாணன். இது கூட அவர்தான் வேணும். இது மயில்வாணனா? இது மயில்வாணன். எல்லாமே மயில்வாணன். ஏய் எல்லாம் படிக்கணுமா? ஆமா சார். இதே வச்சுக்கங்க. Thank you. ஏன் இருக்கிறது போதாதா? Sure. 50 கிலோ இருக்கும் போல இருக்கு. சார் இதெல்லாம் எழுதின ஆசிரியர் மயில்வாணன் எங்க சார் இருப்பாரு? பெரிய ஜீனியஸா இருப்பார் போல இருக்கு. சார் அவரை கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா பார்க்கணுமா? நிச்சயமா சார். பார்க்காம போக மாட்டீங்களோ? ஆமா சார். ரொம்ப அவசியமோ? டெஃபினெட்லி சார். நான் அந்த அடிச்சுக்கலாமே ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழி விடுங்க. நான் ஏறிக்கிறேன். அட கழுங்க. என்ன தள்ளுங்கண்ணே. ஏறுங்கயா. ஏய் அட சண்டாளங்களா. தள்ளுங்க. என்ன இப்படி ரேசன்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க? ஏறுங்க. அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும்போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. டேய் ஆஹா இது சரிப்பட்டு வராது. ஐயை வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். ஏய் எதுக்குடா அது? எனக்கு இடம் போறதுக்கு. இடம் போறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா. இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ் உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டுட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்னா வந்துடுறா. என்ன அப்பமே ஜென்டிமெண்டா? எடுத்து உள்ள விடாங்க. கொன்னுடு. ஏய் இவரே நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டும்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே. ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ? யோ பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு. வந்து வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க. பாம்பு வச்சுக்கிட்டு எங்களை ஏற சொன்னா நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? அடே 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 அப்படி போல கிளம்பிரும். பயப்படுறாங்கடா. பஸ்னா கிளம்பத்தானே செய்யும். எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ பஸ்ஸ சொல்லடா. உன் பாம்பை சொல்றாங்க. அவள வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓடிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அங்க பாரு டிரைவர் வேற பொழந்த மேடி உட்கார்ந்துட்டாடா. ஆமா அப்படின்னா ஒரு 500 ரூபா கொடு. எதுக்கு? என் பையனை கால் டாக்ஸில கூட்டிட்டு போதான். எவ்வளவு? 500. 500? இதே வேலை. போடா இப்படி போடா வெளியே. 500 வேணுமா? 500 தொப்பை வீடு காசாங்க இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணா? வாங்க எல்லாரும் வாங்க. வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசிவனா நீ? வாங்க. மறுபடியும் உள்ளதுக்கு போட்டுருவானோ? யார்பா கடையில ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. என்னது சிகரெட்டா? என்ன வேணும்?
பாக்கெட் ஜாயிண்ட் பிளேஸ் சிகரெட் கொடுங்கம்மா. இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன். பையா மன்னாரு, என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் யார் தெரியுமா? ஆடு திருடன கள்ளனுக்கு ஆக்கி போட்ட கள்ளி ஆக்கும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஐசலக்கா கம்மு அம்மிக்கு போட்ட கும்மு நானா. வேற ஆள பாரியா? ஏமா இப்ப நான் உன்னை என்ன கேட்டேன்? சிகரெட் தானே கேட்டேன். சிகரெட் நானும் குடிப்பேன், நீ வாங்கி பிடிப்பேன். என்ன கிண்டலா? கடை இருக்கு, சிகரெட் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு. கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்க? நீ மச்சான், நீ வருவேன்னுதான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன். பாவியா? இப்ப நீ தரையா இல்லையா? இப்ப நீ போறியா இல்லையா? இப்ப நீ தரல, நான் ஏறி குதிச்சு. பிஞ்சு போகும் பிஞ்சு மூஞ்சி முகரக்கட்டி பாரு. இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கத்துற? சிகரெட் இல்லைனா நீ போக வேண்டியதானே? அதான் ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் இரு, இந்த பாரு முகரக்கட்டை பாரு. இவர் ஒரு மனநோயாளி. இவருக்கு சிகரெட் கொடுப்பவர் ஆணாக இருந்தால் அடிப்பார், பெண்ணாக இருந்தால் கடிப்பார். இந்த பாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாது, பைத்தியம் மாதிரி வேணும் இதுல போட்டிருக்கு. நான் சிகரெட் குடுக்க, நீ அதை பிடிக்க, அப்புறம் இங்க வந்து என்ன? ஏமா பொண்ணு, வாலிப விருந்து இருக்கு. உங்களுக்கு இல்லாத விருந்தா? கொஞ்சம் இருங்க, இந்த பைத்தியம் போட்டு. ஏய், என்ன மறைச்சுட்டே போற? இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன். வெயிட்டா இருங்க, வருவார். என்ன தொடாமையா வச்சிருக்கீங்க? சூடா சாப்பிட்டா தான் டேஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட். சாப்பிடுங்க. பேசப்பட மாட்டானுங்கட. என்ன சார் வேணும்? ஒரு பாக்கெட் சிகரெட். சாரி, ஒரு கப் காஃபி, ஒரு பாக்கெட் சிகரெட். சிகரெட்டா? வெளியில தான் வாங்கணும். துட்டு பட்டுங்க சார். சார், ஒரு கப் சிகரெட், ஒரு பாக்கெட் டீ, அவ்வளவுதானே? டீ இல்ல சார், சாராயம். காஃபியா? காஃபி. ஓகே. யோ, இங்க வாயா. டோன்ட் வரி சார். யோ, என்னையா இது? காப்பி கொடுப்போம். காப்பி கொடுத்தா ஏன்டா நானே செலவுன்னு தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பி காப்பி கொடுத்து என் தூக்கத்தை கிடைக்க அடிப்பாரு. சரக்கு கொடுக்கலாம். சரக்கு கொடுத்தா ஏன்டா காலையிலேயே குடிக்க சொல்லி என் குடி கிடைக்க அடிப்பாரு. என்ன பண்ணலாம்? ரெண்டையும் கொடுப்போம். என்ன மட்டும் போட்டும் அந்த வேலை செய்யறதுக்கு 2 எருமாட்டை மேய்க்கலாம். என்ன சொல்ல காணா? அப்புறம் இவன் வேலை செஞ்சா சொல்ற காண துணிங்க ஓட வேண்டியதுதான். எலிப்பாப்மா முதலாளி, முதலாளி ஏன் பேச்சு எனக்கு கேட்க மாட்டேங்குது? முதலாளி, முதலாளி எந்திரிங்க.
என்னடா காக்கா ஓடுற? அதிலே முதலாளி காபி குடிச்சா அடிக்கிறீங்க, சரக்கு குடிச்சா அடிக்கிறீங்க. அதனால ரெண்டையும் கொண்டு இருக்கேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சாப்பிடுங்க. முதலாளி எப்படி என்னோட திறமை? கொஞ்சம் கீழே குனி. ஏன் முதலாளி சபாஸ் சொல்லி மொத்தம் கொடுக்க போறீங்களா? கொடுங்க. எதுக்கு அடிச்சீங்க? டேய் மனுஷனா பிறந்தவன் எப்பவும் ரெண்டும் கட்டானா இருக்க கூடாதுடா. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். சி காஃபியை குடிக்காம பிராண்டியை குடிச்சா காஃபி என்ன ஆகும்? வேஸ்டா போகும். போதையில இருக்கிறவன் காஃபியை குடிச்சா போதை என்ன ஆகும்? மப்பு இறங்கிரும். அதனாலதான் எதை செஞ்சாலும் தெளிவா செய்யணும். ஓஹோ, இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, உங்ககிட்ட நான் நேத்தே என்ன சொன்னேன்? என்ன? உங்க அக்கா பொண்ணு அமெரிக்கால இருந்து வரும் சொன்னீங்க. அதனால வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ண சொன்னீங்க. க்ளீன் பண்ண சொன்னல? காதுல விழுந்துச்சுல்ல? விழுந்துச்சு. இந்த ரூமை சுத்தி வெறும் கவர்ச்சி படமா இருந்தா மாமாவை கிரிமினலா நினைக்க மாட்டா? நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ரூமை நீ க்ளீன் பண்ணணும். இல்ல ஒன்ன நான் க்ளீன் பண்ணிடுவேன். என்னடா முணுமுணுங்கற? எனக்கு ஒரு ரூம் வேணும் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்குறீங்களா? சிங்கிளா டபுளா? ஏதாவது ஒண்ணு சீக்கிரம். யுவர் நேம் ப்ளீஸ்? சுவாமிநாதன் 23 பர்க் ரோட். 300 அட்வான்ஸ் கொடுங்க. அவ்வளவா? ஓகே இந்தாங்க. இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வேறயா? கொஞ்சம் சீக்கிரமா மேடம். ஹரி அப் ப்ளீஸ். சாவி கொடுங்க. Thank you. 12 o'clock வெக்கேட் பண்ண போதும். எஸ் இப்ப வந்தார எந்த ரூமுக்கு போறாரு? அங்க கேளுங்க. இப்ப வந்தார எந்த ரூமுக்கு போறாரு? அத போறாரு. யோ இல்லையா? கலந்து தெரியா? யோ இல்லையா? அட ஹலோ, ரூம் சர்வீஸா? நான் 53 இருந்து பேசுறேன் சார். எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வேணும். முடியுமா? ப்ளீஸ் சீக்கிரமா சார். தேங்க்யூ. Open the door. தேங்க்யூ. ஹலோ, முடிச்சுக்கோ. யோ இங்க கொண்டு வானே, நான் அங்க போய் முடிச்சுக்கோங்க. Morning, good. You see, Ramalan. What's up? எங்கயா சிகரெட்? Coming cigarette. Take it, Ido. How are you? Pudding car. யோ உன்னை என்ன பண்றேன் பார். That wall on man, give the knockout on the face and the stomach. Settle! Settle! யோ சைக்கடி நேர்மது வாயா. என்ன சத்தத்தை காணோம்? யோ அந்த பொண்ணு போன்ல சொன்ன அட்ரஸ் இதானா? ஒரு ரேப் பண்ற அட்மாஸ்பியர் இல்லையா? என்ன சார் இது? அட்மாஸ்பியர் பாத்துக்கிட்டா ரேப் பண்ணுவாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உள்ள சத்தம் கதவு உடைங்கயா. வாடா சார். அடிக்காதீங்க சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? உங்களை அடிக்காம என்ன கொஞ்சம் முடியும்? வீடு பூந்து ரேப்பா? எந்த ஏரியாடா உனக்கு? சார் மரியாதையா பேசுங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி கற்பழிக்க கார்டு கொடுக்குறாங்களா? எனக்கு கொடுக்கவே இல்ல. யோ சும்மாரியா. நல்ல வேளை அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு. இல்லனா அந்த பொண்ணோட கற்பை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா? சார் புரியாம பேசாதீங்க சார். அவளை நானும் புருஷன் முன்னாடி. யோ நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ன்றதுக்கு இந்த கார்டு அத்தாட்சி. ஆனா இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்றதுக்கு என்ன அத்தாட்சி? கொஞ்சம் இருங்க வர்றேன். சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மடங்கிட்டீங்க. நான் மடையனா என்ன? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னது? இது ஆல்பம். ஆல்பம் கல்யாண ஆல்பம். ஆஹா
இன்ஸ்பெக்டர் நீங்க எங்கயாவது புருஷனே பொண்டாட்டியை ரேப் பண்ணுவாங்களா? நீங்க ட்ரைனிங் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா இல்ல சம்திங் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா? புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா. காக்கி சட்டை போட்டா எந்த வீட்ல வேணாலும் பூந்து யார வேணா அடிப்பீங்க, மிரட்டுவீங்க. அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? Shut up. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, நீ எப்படி இங்க வந்த? அது பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருந்தது, அதான் வந்தேன். இப்ப புரிஞ்சது யார் போன் பண்ணதுன்னு. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இந்த லத்திக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். வீட்டு அட்ரஸ் சொல்லு. இது கமிங் சார். அப்பாடி, இனிமே எந்த தொந்தரவும் இல்லை. என்ன என்னப்பா? பாக்கெட்டா? ஓ பாக்கெட்டா? சீக்கிரம் இறையா குடு குடு. இந்தா ஜமாய். ஐயோ வரானே, சிகரெட் கேப்பானே. என்ன சிகரெட் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. திருத்தியா? இரு வரேன். ஏமா ஒரு பாக்கெட் ஃபில்டர் பில்ஸ் கொடுங்க. நீ சாக்லேட் கட்டில? இரு தரேன். ஏமா புட்டி பின்னாடி கீழ விழுது. எங்க? அதோ. ஐயோ ஐயோ சிகரெட் பாக்கெட் எடுத்து ஓடுறானே. இவன் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான். நீ எதுக்கு லாயக்கு இல்ல. ஐயோ ஏன் காரியா? எங்க மூடுவ? என்னங்க வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க. என்ன பண்ணணும் சொல்லு. தூக்குங்க. அடிப்படி வெக்கமா இருக்கு. சினிமாவில பாக்க கதாநாயகன் தூக்குற மாதிரி தூக்கிட்டா போச்சு. மீனாட்சி, சினிமாவை காட்டிட்டேன், கதாநாயகன் தூக்குன மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைனாலடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடதடன்னு நீ இருக்க. அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும்னு. ஒண்ணு நீ படுக்கிறியா இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா? இதுதான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். கண்ணு சரி சரி சார். போய் அந்த பக்கம் கை சுடாக்கா. நான் ஏற்கனவே சுடாத்தான் இருக்கேன். அக்கா சொல்லி எப்படியா வாங்க சொல்லுங்க. அக்காவா? இன்னும் நேரம் போனா என்ன மச்சானே கூப்பிடுவான் போல இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு வையி. உனக்காக முடிச்சு கொடுக்குறேன். ஆக்காட்டு ஆக்காட்டு டுடுடும் ஆக்காட்டு டடங் ஆக்காட்டு கட்டடங். என்னங்க புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும். சரி சரி 350 ரூபாய் தர்றேன். 1000 ரூபாய் தான் வேணும். சரி 400 ரூபாய். இப்ப நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி 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 500 ரூபாய் தர்றேன்.
சம்பவம் தானே? இந்த பாரு 500 ரூபாய் கொடுக்குறேன், அப்படி இப்படி சொல்லக்கூடாது, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கேயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யா கடலையா வேணா ஒண்ணு வேணா போய. கடலையா? என் பேர் சுடலையா? ஐ அம் கான்ஸ்டபிள். என்னங்க? என்னவா? என்னைய இருக்க பேர நடந்துட்டு இருக்குது. எங்களுக்குள்ள 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ அம் பிசி. என்னது முட்டி லக்கியெல்லாம் பேத்துருவேன். எங்க தேடிட்டு வர்றேன்? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமே. இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கேட்டு பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தகை பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவிக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடஞ்செடுத்து அயோக்கியா நீ. வர்றேங்க, வாங்க. வேணும்னா வச்சுக்கங்க. இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லக்கியால முட்டி குட்டி பேச்சு பேர் எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். இங்க 2 பேர் உட்கார்ந்தாங்களே, எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். தோ லூஸ் பசங்க ஓடி போயிருமா? தள்ளி உட்காருடா. பெரியவர விலகி உட்காருங்க. ஏட்டையா வருத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்தன்னைக்கே சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம 2 பேத்தையும் உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்திருந்தா அது முகச்சாடிய பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல. இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை திருப்பி பேசுறீங்களே. ஏட்டையா இருக்கிறாருல? கேட்டா கொடுத்துருவாரா? பேசாதே. ஏயா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. தாலி தாலியா? ஏயா இந்த மாதிரி செட்டப் தாலியை எத்தனை பார்த்திருப்போம். ஹலோ சார். வாங்க 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 வாங்க. ஏற்கனவே மேஞ்சனால தான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறேன். பேச மெஞ்சில உட்கார். என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்தா அவங்க வருவாங்க? அட என்னையா நீ? ஐயோ இவர் இருக்காரு, அவன் கிடக்குறான் கிழட்டு பையன். நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா, அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவரை கண்ட இடத்துல கைய நீட்டாதீங்க. ஏட்டையா மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒதுங்குங்க. என்னங்க இது? சார், இவர் தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர் தானே? ஆமா. விளையாடுறீங்க. வணக்கம். இருக்கட்டும் வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனார் உணாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க 2 பேத்தையும் உள்ள உணாந்து வச்சிட்டீங்களே. அடாடா, அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, இளஞ்சிட்டு கை இளவை ஊஞ்சல் ஆடுகிறது. நெஞ்சத்தை கிள்ளாது. தாத்தா வாங்க. பை நீங்க கிள்ளாத இருந்தா சரி. ஏட்டையா ரொம்ப நன்றி, வரேன். வாங்க. பின்னாடி 4 பேர் வராங்க. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. உள்ள விடாத, அடிச்சு துரத்து. Take down this letter. To Mr. Bernard, Director, Madras Simmons, 79 Anna Saleh, Madras 2. Reference, letter dated 10/2/89. I have the pleasure.
நீ இப்ப தப்பிக்க முடியாது. எங்க ஓடுற? வேண்டாம் சார், வேண்டாம் சார். நிக்க போறியா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் கேளு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நோ சார். சார் இப்போ என்ன? வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன விட்டுடுங்க சார். பென்சிலா? கதவை திறயா. நகருங்க, நான் முதல்ல பாக்குறேன். எனக்கு ஒரு சிகரெட் இப்போ வேணும். I want a bloody cigarette. சார் நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அப்பவே நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன் சார். இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எனக்கு சிகரெட் தரலனா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். இந்தாங்க சார் சிகரெட். இந்தாங்க சார். நான் தரேன் சார். இந்தாங்க சார் நெருப்பட்டி. Very nice. என்னையா வெள்ள பூனை? என்னாச்சுன்னு பாத்தியா? என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு? 3 சிகரெட். எங்க உங்க பாஸ்? ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே என்கிட்ட காசு கிடைக்காது. நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ். நீங்க எல்லாமே டிஸ்மிஸ். ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் டிஸ்மிஸ். ஹாய் 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 கேப்டன். என்னடா பாத்ரூம் போற கொஞ்சம் கம்பெனி கூடுறா. சீ, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கம்பெனியாடா? இப்படி பண்ணித்தான் நம்ம யூத்தோட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணலான்ற? இந்த மாதிரி ஸ்னக்கிஸ் யூஸ் பண்ணுங்க. டேய் வாங்கடா ஃபுட்பால் செலக்ஷன் பிராக்டீஸ் பண்ணலாம். நிறுத்துங்கடா. ஃபுட்பால் என்ன பெரிய கேமா? 10 பேர் ஒரு பந்தை விரட்டுறாங்க, அத 10 பேர் தடுக்கறாங்க. ரூல்ஸ மாத்துனா கேக்குறாங்களா? ஆளுக்கு ஒரு பந்தை வச்சு விளையாட வேண்டியதானே? நம்ம நேஷனல் கேம் ஹாக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். யாரா இவரு? தீ குளிச்சிட்டு பாதியில வந்துட்டாரா? ஏன்டா பேச மாட்டேன்? சம்பளம் வாங்க ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்ப தெரியும் இந்த பிரின்சிபால் யாருன்னு. நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா என் ஃபேமிலிக்கு நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க. அவங்க வாங்கிட்டு போறாங்க. உனக்கு ஏத்துற ஃபேமிலி? நீ தனியாள் இல்ல? பிரின்சிபால் சார், நான் தனியா தான் வருவேன், ஆனா தனியாள் இல்ல. அவன் இதே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கடா. மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க. உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கா. என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, கலரை பத்தி யாரு பேசுறது? வர வர உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது. இங்க வந்து Shut up. Let us come to the point. ஸ்ரீதர் சார், இந்த குரூப்லயே நீதான் பிரில்லியன்ட் பாய். நம்ம காலேஜ் வருஷம் ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? எனக்கு தெரியும் சார். பிரின்சிபால மாத்துங்கடானா கேக்குறாங்களா? Shut up. என்னது இது உங்க செட்டப்பா? நம்ம காலேஜ்ல நல்ல கோச் இல்லாதனால டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட் கம் கோச்சை உங்களுக்காக ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதோ வராங்க பார். Good morning, sir. Good morning. Mr. Sridhar, senior player. Hello. Hello. Simbu. Hello. Bablu. Hello. அப்படியே நீ கோர்த்து விடுங்க. இவன் பியூனு, பேரு கபாலி, கபில்னு பேரை மாத்தி வச்சிருக்கான். இந்த டீ காபி கட்ட வாங்கி கொடுப்பான். பட் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கபில். ஹலோ, பட் ஐ அம் a bachelor. ஆனா இவரு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்குது. இடுப்பு பக்கத்துல ஸ்கின் டிசீஸ் வேற இருக்குது. நான் வரமா? ஆனா இவன் கூட சேராத. ஆப்பு, இதான் ஆப்பு. Let's go for the practice then. நாங்க விளையாட வரலாங்களா? Football. யா.
யூ எஸ். உனக்கு விளையாட தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? 10 பேர் ஒரு பந்தை உதைக்கிறதும் அத 10 பேர் லாவகமா தடுக்கிறதும் அந்த பெனால்டி ஷாட், கார்னர் கிக், ஓ மை காட், இட்ஸ் a great game. மருடனா தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அவர் விளையாடும் போது எங்க தாத்தா தான் பால் பொறுக்கி போடுவாரு. ஓகே ஓகே, பட் நீங்க பியூன் எப்படி விளையாட முடியும்? அட்லீஸ்ட் உன் அசிஸ்டன்டாவது வச்சுக்கோயே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சேர்த்துக்கிறேன். ஓகே பாய்ஸ், கம் ஆன் லெட்ஸ் ப்ளே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அண்டா மாத்திட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பழனிமலை முருகா, ஆண்டவா, திடீர்னு ஒரு பியூன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போவான்? நீதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன காப்பாத்தணும்பா. முருகா, என்ன இது விபரீதம்? ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு Dress கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்குற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்றா. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா? நிக்க மாட்டேங்குது. இங்கயா? எங்க? கப்பல் யூ ஆர் ஆல்சோ பிளேயிங்? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாண்டவேன். பெப்சி எதில் மாங்க மோர். ஆஹா, பிச்சை கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயாம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடிக்கிறீங்க? சரி விடு. போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துருக்கான், வச்சுக்கிறேன். ஏ ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. டேய் கபில், என்னடாச்சு? கபில் அடிபட்டுருச்சு. ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமாண்டாண்டா. நீ வேற. டேய், கார்டு எங்கடா? கார்டு ட்ரெயின்ல கடைசி பெட்டியில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த கார்டு எங்கடா? நீ கொடுத்தது கார்டா? இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வெச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அது அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, தெரியுமா? ஐயே, 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சிய வேற ஊத்தி குடிச்சிட்டேனடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆனது. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காம. இல்ல விளையாடலாம்டா, ஃபுட்பால் வேணாம்டா, உயிருக்கு ஆபத்தா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஊருக்கு புதுசு, நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? சரி, எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். எங்களோட ஜாலியா சுத்தி ஒண்ணா சாப்பிட்டு எங்க பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கும் பாலிசி இருக்கு. நம்ம மூஞ்சிக்கு என்ன பாலிசி? எல்ஐசில ஒன்னு எடுத்திருக்கேன். ஒரு நாள் ஒரு வருஷம் பழகணும்ன்ற அவசியம் இல்ல. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மீட் பண்ணா போதும், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. நாங்க என்ன நிறைஞ்சதா? சரி, ஆளை விடு. வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிட
ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 நாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 நா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 நாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சருவா வீராசாமி வந்திருக்கிறேன். வீச்சருவா 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 வீச்சருவா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபு, நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்காப்பா. நான் இருக்க வரைக்கும் ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்கார அத்தை வீடு, தெற்க போனா ஏழ அத்தை வீடு. எந்த வீடு போனா? ஓஹோ, அப்படின்னா ஏழ அத்தை வீடு. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சுந்தரா, நீ ஒரு நல்ல மேனேஜர். தேங்க்யூ சார். ஆனா நல்ல மனுஷன் இல்ல. பின்ன என்னையா, சிகரெட் உடம்புக்கு கெடுதி, குடிக்காதீங்கன்னு ஒரு தடவையாவது சொல்லிருக்கியா நீ? சார் வந்து தமாஷுக்கு சொன்ன, முகத்தை மாத்திக்காத. ஏன் கழுத மாதிரி கத்துற? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? அவன் கிடக்குறான், நீ ஊசி போடுமா. என்னமோ நான் கடிச்ச மாதிரி கத்துறான்.